ஹாய் காய்ஸ் திஸ் அம்மு ஒரு மினி ஷாப்பிங்லாம் பார்க்கலாமா என் சிஸ்டருக்காக ஒரு ஃபுட்வேர் தான் பட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் அதே டைமில் ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபுட்வேர் தேடி தான் போயிருந்தோம். அங்கே போன ஷாப் ஃபஸ்ட்டு பிராண்டடும் கிடையாது, இந்த பிராண்டட் இல்லாமல் பெரிய கடையாக இருக்கும் பட் அங்கே எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும்ல அந்த மாதிரிப்பட்ட ஒரு கடையும் கிடையாது. ஒரு சந்துக்குள்ளே ஒரு மீடியமான ஒரு ஷாப் தான். பட் அங்கே இருக்க எல்லா சப்பல்ஸுமே மோஸ்ட் 90% ஆன சப்பல்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக தான் இருந்துச்சு. எங்கள் அத்தான் 2 பேருமே அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எங்கள் அத்தை அங்கே எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் பார்க்கும்போது 200க்கும் இருக்குது, 300க்கும் இருக்குது, 400க்குமே இருக்குது. நான் கையில் வச்சுருக்கல ஒரு ஷூ, இந்த ஷூ வந்து பிராண்டட் ஷூ இல்லை, ஆனால் வாங்கின இடம் வந்து ஒரு பெரிய கடை. அங்கே வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சே 400 இந்த மாதிரிப்பட்ட ஷூக்கு. வெட்டிங் ஷூஸ்லாம் இருக்குல்ல, வெட்டிங் செப்பல்ஸ்லாம் வந்து அங்கே ஸ்டார்டிங் ரேஞ்சே 1500 தான். ஆனால் இன்றைக்கி நான் போனேன்ல அந்த கடையில் வந்து 600லேருந்தே வெட்டிங் ஷூஸ் வந்து தொடங்குது. என்னோட வெட்டிங்க்கு அங்கே தான் வாங்கணும்னு ரெஜிஸ்டரே பண்ணிட்டேன். ஏன்னா குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா, பிராண்டு ஒர்த்தாக இருந்தால் போகலாம். ஆனால் ஒரு கடை ரொம்ப பெருசாக இருக்குது, காஸ்ட்லியாக இருந்தால் தான் அந்த பொருள் ஒர்த்துன்னு நினச்சி கண்டிப்பாக போகாதீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.